சேலம் அப்பாசாமி கோவிலுக்கு புறப்பட்டிருக்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளமுதன் இணைகிறார். இளமுதன், விவரங்கள். முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவாக இருப்பவர் அப்பா பைத்தியம் சாமிகள். இவரது சமாதி சேலத்தில் உள்ள சூரமங்கலம் பகுதியில் உள்ளது. முதலமைச்சர் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். அமாவாசை தினமான இன்று அவர் ரங்கசாமி தன்னுடைய வீட்டு அருகில் வைத்துள்ள கோயிலில் படையல் முடித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் புறப்பட்டிருக்கிறார். அவருடன் நிர்வாகிகள் சில சென்றுள்ளனர். அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு 8 மணிக்கு நடைபெறும் பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்தவரை தற்பொழுது எந்த முடிவு எடுப்பார் என்ற கேள்விதான் புதுச்சேரி முழுவதும் எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா அல்லது விஜயோட தாவேகாவோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற பேச்சு எழுந்து வருகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சரை சமாதானம் செய்யும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் ரங்கசாமி நிபந்தனையாக இருக்கிறது. அதனை ஏற்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சிலர் முதலமைச்சரிடம் பேசியதாக தெரிகிறது. அப்படி ஏற்கும் பட்சத்தில் முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வார் என தெரிகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். 8 மணி நடைபெறும் பூஜைக்கு பிறகுதான் முதலமைச்சர் முடிவு என்னவாக இருக்கும் தெரிய வரும். நன்றி இளமுதன், விவரங்களுக்கு.